ஹாய் ஹலோ வெல்கம் டு வெனஸ்டே மார்னிங். டெய்லி இப்போ நேத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் ஒரே பனியா இருக்குதுங்க. நேத்தெல்லாம் திருப்பூர்ல சரியான மழையாமாங்க. அவ்வளோ மழை ரொம்ப இதா இருந்ததுன்னு நியூஸ்ல பார்த்தேன் காலையிலேயே. அதுக்கப்புறம் நம்ம கோலம் போடுறதெல்லாம் கோலம் போட்டுட்டு காலையில பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு கொஞ்சம் நேரத்திலேயே தூங்கிட்டேன். அப்புறம் சிங்க்ல கொஞ்சம் பாத்திரம் இருந்தது. சரி காலையில எழுந்துச்சு கழுவிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவிட்டு இருந்தேங்க. கழுவி முடிச்சுட்டு ஒரு அடுப்புல சாப்பாடு எல்லாமே வச்சு விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு சுக்குட்டி கீரை தான். அன்னைக்கு எல்லாமே ஆஞ்சு எப்பயுமே பேக் பண்ணி வச்சனால கட் பண்ணி மட்டும் ஆ தண்ணிக்குள்ள போட்டு வச்சா போதும். 2, 3 தடவ கழுவி எடுத்தா போதும்ன்னு சொல்லிட்டு எல்லாம் கழுவிட்டேங்க. ரசத்துக்கெல்லாம் தக்காளி எல்லாம் வெட்டி ரெடி பண்ணிட்டேன் ஜார்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், வரமிளகா, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, கீரையும் நல்லா பண்ணியாச்சுங்க. அவ்வளோ கீரை போட்டு கரெக்ட்டா இவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபனுக்கு வந்து நேத்து நைட் வந்து சிக்கன் குழம்பு தான் கிரேவி தான் வச்சிருந்தோம். ஸோ, அதே காலையில தோசைக்கு எல்லாமே அவங்களுக்கு காலையில மார்னிங் டிஃபனா குடுத்துட்டு, சரின்னு ரசம் எல்லாம் ஒரு அடுப்புல கூட்டி வச்சாச்சுங்க. ஸோ, கீரை வந்து நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் ட்ரையா இருக்கணும். எப்பவுமே கீரைக்கு வந்து நம்ம மூடி போட்டு சமைக்கக்கூடாது. மூடி போட்டு சமைச்சோம்னா ரொம்ப கசப்பாயிரும். ஸோ, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, மூடி போடாம தான் சமைக்கணும் கீரைய பொறுத்தளவு. ஸோ, ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரசமும் நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா இருந்தது. காலையில இந்த மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பனிக்கும் குளிருக்கும் இந்த சிக்கன், ரசம், அதுக்கப்புறம் இந்த சுக்குட்டி கீரை செமையா இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெட்னஸ்டே வந்து எக்கு தான் வேக போடுவேன். சரி இன்னைக்கு வேண்டான்னு சிக்கன்ல வந்து இருக்கறனால போடலைங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 21 என் மாமனாரோட வந்து இறந்த நாள் இன்னைக்கு. ஸோ திதி வந்து அடுத்த வாரம் வருது. ஸோ இறந்த நாள் 21 தான் ஆகஸ்ட்டு. சரி காலையிலேயே ஹஸ்பண்டுட்ட காக்காக்கு அவரை நினச்சிட்டு போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவரு போய் சாப்பாடு வச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவங்களும் எல்லாமே கிளம்பிட்டாங்க. சின்னவள வந்து ஃபஸ்ட்டு வேன் வந்துருச்சு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவள கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவரு பெரியவள கூட்டிட்டு கிளம்புறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 2வது போனாங்க. மழை அப்படியே லைட்டா தூற ஆரம்பிச்சிருச்சு. தூறுனோனே ஃப்ளைங் கிஸ் குடுத்துட்டு போறாராமா. இதே வேலையா போச்சு. இனி எத்தன வருஷம் ஆனாலும் இப்படி தான் நாங்க 2 பேரும் இருப்போங்கிறது மட்டும் எனக்கு நல்லா இதாயிருச்சு. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரிலாக்ஸா அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அவ்வை சண்முகி மாரி ஜென்ட்ஸ் மட்டும் வேலை செஞ்சா அவ்வை சண்முகி சாங் போடுறாங்க. லேடீஸ் வந்து வேலை செஞ்சா லேடீஸ்க்கு ஒரு சாங் போடுறாங்களா, அது போடுறது கிடையாது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ ரூ. 100 வந்தது. நான் ஒரு 2 1/4 கிலோ குடுங்க ரூ. 100க்குன்னு சொல்லி வாங்கினேன். ஏன்னா அடுத்த மாசம் வந்து புரட்டாசி, ஆவணி முகூர்த்தம்லாம் வருது. வெங்காய விலையெல்லாம் ரேட் அதிகமாயிரும். ஸோ யாரெல்லாம் வாங்கி வைக்கிறீங்கனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா யூசேஜ் ஆகும். அடுத்த வாரத்துலேருந்து ரேட் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் நானும் பிளேட்டிங் போட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டேங்க. தேங்க் யூ.